பாடி முடிச்சு கடைக்காப்பு பாடிட்டார். இதுதான் நிகழ்வுங்க. இதில் ஒரு யாருமே இந்த பார்வையில் சிந்திக்கவே இல்லை. இந்த வரலாற்று செய்தியை நிறைய அறிஞர் பெருமக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு இருக்கக்கூடும். யாரும் சொல்லாத ஒரு செய்தியை தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவங்க சொன்னாங்க. ஒரு தேவார இசை கச்சேரியில் ஒரு குறிப்பு சொன்னாங்க. என்னென்னு, இவருக்கு ஒரு பாட்டு பாடினோடனே கதவு அடைத்திருச்சு, அவருக்கு 10 பாட்டு பாடியும் கதவு திறக்கலை. ஏன் சாமி இப்படி பண்ணார்? இவருக்கு என்ன பண்ணியிருக்கணும்? 10 பாட்டு கேட்டுட்டு 11ஆவது பாட்டு தானே கதவு அடைச்சிருக்கணும். சரி, அப்படி அடைச்சிருந்தாருன்னா ரெண்டும் சமங்கிற மாதிரி தானே தெரிஞ்சிருக்கும். சமம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் சமம் அல்ல. ஏயான்னாரு, இல்லை அப்பர் பாட்டு கேட்கும்போது 10 பாட்டை பாடுற வரை கதவு அடைக்கப்பட்டு இருந்துதா? ஆமாம். சாமி எப்படி கேட்டார்? கதவுக்கு பின்னாடி தானே கேட்டுக்கிட்டு இருந்தார், கதவை அடைச்ச நிலையில். அதனால இவருக்கு அதே போல இடம் கொடுக்கணுக்காக முதல் பாட்டிலே கதவை அடைச்சிட்டு 10 பாட்டை பாடுப்பான்னு கேட்டுக்கிட்டாராம். ஸோ 2 சமம் தான்ட்டாராம் சாமி. அப்படின்னு ஒரு கருத்தை தருமபுர சாமிநாதன் ஐயா மட்டும்தாங்க சொன்னார். எந்த பேராசிரியர்னு சொல்லலை. நீங்கள் ஈக்குவல் என்னன்னு கேட்டால், இங்கேயும் கதவு அடைத்து தான் 10 பாட்டு பாடப்பட்டது. அவர் பாட்டிலையும் கதவு முதல் பாட்டில் அடைச்ச பிறகு 10 பாட்டு அடைச்ச பிறகு தானே பாடினாரு. எனவே 2 ஈக்குவல் தான்ட்டார். நாம என்ன ஈக்குவல் நினைச்சோம்? 10 பாட்டை பாடும்போது திறந்து இருக்கணும், 11 பாட்டை அடைச்சா தானே ஈக்குவல் ஆகும்னு நினைச்சேன். இல்லையா, அது ஈக்குவல் இல்லை, இதுதான் சமமானது. 2 பேருக்கு ஒரே இடத்தை தான் பெருமான் கொடுத்தார். இப்படி ஒரு பார்வையை அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஏன், சேக்கிழார் பெருமானுடைய திருக்கோயிலை 3 முறை குடமுழுக்கு செய்த பெருந்தகை அவர். அதனால சேக்கிழார் உள்ளத்தை அறிந்து அவருடைய உரையில கொடுத்திருக்கிறார். இது ஒரு பார்வை. இது நம்ம பார்க்கக்கூடிய ஊரில் இப்படி ஒரு குறிப்பு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே 2 பெருமக்களும் அவங்க இருவரும் இவ்வாறு முதல் பாட்டில் இவருடைய பாட்டில் கதவு அடைக்கப்பட்டது, அவருக்கு கடைசி பாட்டில் கதவு திறக்கப்பட்டது. 2 சமமாகத்தான் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்புங்க. சரி.